அனைவருக்கும் வணக்கம். குட்டி நேரத்துல குட்டி ஷார்ட்ஸ் ஒன்று பார்த்துருவோம். ஒன்றும் இல்லை, இந்த தமிழகத்தின் 3வது பல்லுயிர் பாரம்பரிய தலமாக இப்போ ரீசெண்டாக ஒரு ஏரியை ஒன்று அறிவிச்சிருப்பாங்க. என்ன ஏரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எலத்தூர் ஏரி எங்க இருக்குன்னு கேட்கலாம். ஈரோடு. எவ்வளோ இடம் இருக்குன்னு கேட்கலாம். 37 ஹெக்டர். ஓகேவா? வேற என்னதான் வரும் அப்படின்னு பார்க்கும்போது, இதை எதன் மூலியமா அறிவிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது, உயிரிய பன்முக சட்டம் 2002ல போட்டிருப்பாங்க. உயிரிய பன்முக சட்டம் அந்த ஆக்ட் மூலியமா தான் அறிவிச்சிருப்பாங்க. இது எத்தனாவதுன்னு பாக்குறோம்? 3வது. அப்ப 1வது 2வது நம்ம தெரிஞ்சிருக்கணும். அப்ப 2022ல மதுரையை சேர்ந்த அரிட்டாப்பட்டி அப்படின்ற ஒரு இடத்த தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் அறிவிச்சிருப்பாங்க. அடுத்தது 2025ல இதுவும் ஒரு முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் மாதம் திண்டுக்கல்ல இருக்கிற காசம்பட்டி கோவில் காடுகள் இதே என்ன பண்ணிருப்பாங்க, இந்த ஒரு பல்லுயிர் பாரம்பரிய தலமாக அறிவிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இதை அனௌன்ஸ் பண்றாங்கன்னா, உயிரினங்கள் மற்றும் வாழ்விடங்களின் செழுமையை பாதுகாக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இது. ஓகேவா? இந்த ஆக்ட் எல்லாமே. நெக்ஸ்ட் 5000த்திற்கும் மேற்பட்ட பல்வகை பறவைகள் வந்து போகுது அப்படின்றாங்க. 187 வகையான பறவைகள் காணப்படுகிறது, டைப்ஸ். நெக்ஸ்ட் அழிந்து வரும் உயிரினங்களான நதிக்காக்கு, நெக்ஸ்ட் பெரிய புள்ளி கழுகு, கம்பள கழுத்து நாரை, ஓவிய நாரை, இவை எல்லாமே இந்த பகுதியில காணப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? தேங்க்யூ.